الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم ما كان لنبي أن يكون له أسرى حتى يثخن في الأرض تريدون عرض الدنيا والله يريد الآخرة والله عزيز حكيم. கண்ணியமான பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு வருட காலமாக பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை படிப்பதற்கான ஒரு பாக்கியத்துக்கு அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சிருக்கிறான் என்றதே ஒரு பெரிய அல்லாஹுடைய ஞாபகம். இல்லைண்டா எத்தனையோ நூட்கள் இருந்தாலும் எங்களுக்கு அதை உட்கார்ந்து ஒரு பாடமாக நேரடியாக படிக்குகின்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்ச மாட்டுச்சு. ஆனா அல்லாஹு தாலா ஏதோ ஒரு சிலருடைய வாலிபர்களுடைய முயற்சி, வரக்கூடிய உங்களோட தேட்டம், ஆசை, இவைகளை கொண்டு அல்லாஹு தாலா தொடர்ந்து ஒரு வருட காலமாக இந்த சீராவை செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் தந்திருக்கிறார். உண்மையிலேயே தொடர்ந்து ஒரு வருட காலம் நாங்க பள்ளிக்கு வாரோம். பள்ளியுடைய சூழலுக்கு ஒவ்வொரு கிழமையும் வாரோம்ன்றது குறிப்பாக பெண்களாகிய உங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கக்கூடிய பெரிய ஞாபகம். அதனால நாங்க படிக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை. அதனால அதை படிக்கிற நாங்க முழுமையாக பூர்த்தியாக படிக்கணும்ன்ற அடிப்படையில தான் இந்த பாடம் கொஞ்சம் விரிவான அமைப்புல சென்று கொண்டிருக்குது. எங்கட சென்ற பாடத்துல நாங்க பார்த்த விஷயம் என்னன்னா, பத்ர் போருக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ரிலே கொலை செய்யப்பட்டவர்கள் அந்த கிடங்குக்குள்ள போட்டு அவர்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை பேசினாங்க. அதே மாதிரி மரணித்த சுஹதாக்களை அந்த இடத்துல அடக்கினாங்கன்ற விஷயத்த பார்த்தோம். கனிமத்துடைய பொருட்களை பிரிச்ச விஷயத்த பார்த்தோம். அதே மாதிரி ஸல்லல்லாஹுக்கு பத்ர்ல கிடைத்த வெற்றி செய்திய மதீனா எவ்வளவு சந்தோஷமாக எடுத்துக்கொண்டுச்சு, அந்த செய்தியை கொண்டாடிச்சுன்ற விஷயத்த பார்த்தோம். மக்காவில் அந்த செய்தி எவ்வளவு இடியாக போய் அவங்களுக்கு இறங்கிச்சு. மக்கால் எவ்வளவு திக்குமுக்காடி போனாங்க. குறிப்பாக அபூலஹபுக்கு அந்த செய்தியை கேள்விப்பட்ட நேரத்துல நடந்த விஷயங்களையும் அபூலஹபுடைய சாவு மரணத்தை பத்தியும் நாங்க போன பாடத்துல பார்த்தோம். நாங்க இன்றைய பாடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை விளங்கி கொள்ளணும். பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் அவங்க தனிச்சிறப்பு வாய்ந்தவங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியம் மீகுதானே பத்ரியூன்கள் என்று சொல்லி தனியாக கிதாபுகள் எழுதப்பட்டீங்க. பத்ரு சஹாபாக்களுக்குரிய சிறப்பு தனியாக ஹதீஸ்ல பேசப்பட்டீங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பை கொடுத்தான். பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தனியான ஒரு சிறப்பை கொடுத்தான். பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க பதிவு செய்யறாங்க, ரிஃபாத் இப்னு ராஃபி என்று சொல்லக்கூடிய சஹாபியிடம் இருந்து, அவங்களும் பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மா தஉத்தூன அஹ்ல பத்ரின் ஃபீக்கும், உங்கள பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களை பத்தி நீங்க எப்படி நினைச்சிரீங்கன்னு கேட்டாங்க. பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்களே அவங்கள பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்ட கேட்டாங்க. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஃதலில் முஸ்லிமீன், முஸ்லிம்களே ஆக சிறந்தவங்க பத்ர்ல கலந்து கொண்டவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வகதாலிக மன் ஷஹித பத்ரம் மினல் மலாயிகா, எங்கல்ல மலக்குமார்ல பத்ர்ல கலந்து கொண்டாங்களே அவங்களும் அப்படித்தான். மலக்குமார்கள்ல நாங்க பத்ர்ல கலந்து கொண்டவர்களுக்கு தனிச்சிறப்பை வைத்திருக்கிறோம், அவங்க தனி சிறப்புக்குரியவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப மனிதர்கள்ல மட்டுமல்ல, பத்ர்ல கலந்து கொண்ட மலக்குமார்களுக்கும் அல்லாஹு தாலா தனி சிறப்பை வச்சிருந்தான். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இமாம் அபூ தாவூத், இப்னு மாஜா ரஹிமஹுமுல்லாஹ் போன்றவங்க பதிவு செய்யறாங்க, எந்த அளவுக்கு பத்ர் வாசிகளுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்துட்டான்டா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தலா அல்லாஹு அலா அஹ்லி பத்ர், அல்லாஹ் பத்ர் வாசிகளை பார்த்து சொல்லிட்டான், இஅமலு மா ஷி'தும் ஃபகத் கஃபர்து லக்கும். சுப்ஹானல்லாஹ், நீங்க வேண்டியதை செய்து கொள்ளுங்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன். வேண்டியதை செஞ்சுவோம், நான் உங்களை மன்னிச்சுட்டேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பத்ர்ல கலந்து கொண்டவங்களுக்கு. இந்த பத்ர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி தான் ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவரை பத்தி, இவருடைய அடிமை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஹாத்திப் இருக்கிறாரு, இப்படிப்பட்டவர், அவர் இவ்வளவு மோசமானவர், லா யத்குலன்ன நார், ஹாத்திப் நரகத்துக்கு தான் போவான்னு சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு கடுமையாக கோபம் வந்துச்சு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதப்த, பொய் சொல்றாய், லா யத்குலுஹு, ஹாத்திப் ஒரு நாள் நரகத்துக்கு போக மாட்டார். ஃபஇன்னஹு கத் ஷஹித பத்ரன் வல் ஹுதைபியா, அவர் பத்ர்லயும் ஹுதைபியாலையும் கலந்து கொண்டவர், அவர் எப்படி நரகத்துக்கு போவான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஹாத்திபுடைய ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க. மக்காவுடைய வெற்றிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக யுத்தம் ஒன்றுக்கு போற நேரத்துல
சொல்லுவாங்க. நான் இந்த பகுதிக்கு போறோம்ன்றத செய்கினியாக சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் தயாரிப்பாகணும்னு சொல்லி மக்கா வெற்றிக்கு போற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான அடையாளத்தையும் சொல்ல. ஏன்னா போறது பெரும் ஒரு நோக்கம். ஏன் விரட்டப்பட்ட மக்காவை மீண்டும் கைப்பற்றுவது ஒரு பாரிய வெற்றி தான் மக்கா வெற்றி, ஃபத்ஹு மக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் போற இடத்தை பத்தி சொல்லல. ஹாத்திப் இப்னு அபீ பல்தா, இந்த ஆலிகாரு இப்ப நான் சொன்னேன், ஹாத்திப் இப்னு அபீ பல்தா, இவருக்கு விளங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்கு போறேன்னு சொல்லி மக்கா வாசிகளுக்கு செய்தி அனுப்பினாரு. ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ஒரு பொம்புலேட்ட கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றதுக்கு வாராங்க. யாருக்கு செய்தி கொடுத்து அனுப்புறாரு? மக்கா வாசிகளுக்கு செய்தியை கொடுத்து அனுப்புறாரு. ஸல்லல்லாஹுடைய படை வருகுது உங்களோட மக்காவை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி அல்லாஹு தஆலா வஹி மூலம் அறிவிச்சிட்டான். இந்த ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ஒரு பெண்ணிட்ட கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற அந்த மக்காவுடைய பயண விஷயத்தை அறிவிச்சிட்டாரு இந்த செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜுபைர், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர்ட்ட சொன்னாங்க, இந்த ரௌதா என்ற இடத்துக்கு போங்க, அந்த இடத்துல ஒரு பெண் இருப்பாள், அவளிடம் ஒரு செய்தி கடிதம் இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்க. போனாங்க. சரியா அந்த இடத்துல அந்த பெண் வாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம், முஅஜிஸாத். அந்த பெண் வாரா. பெண்ணை பிடிச்சு கேட்டாங்க, நீண்ட ரிவாயத், நான் அதை மக்கா வெற்றியுடைய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். பெண்ணை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி பெண்ணை செக் பண்ணி பாக்குறாங்க, கடிதம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லலாது, ஆனா அந்த பெண்ட கடிதம் இல்ல. வற்புறுத்தி அந்த பெண்ணிடம் கேட்கிறாங்க. கடைசியாக அந்த பெண்ணுடைய ஆடைய சரி கலட்டி பார்ப்போம், ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த கட்டம் வந்தோடனே அந்த பெண் தன்னுடைய தலைக்குள்ளால், கொண்டைக்குள்ளால் மறைத்து வைத்து அந்த கடிதத்தை கொடுத்து, கடிதத்தை எடுத்துட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க. கேட்டாங்க, மா ஹாதிஹி யா ஹாத்திப், ஹாத்திப் இது என்ன செஞ்சு வச்சிக்கிறீங்க, நீங்க என்ன செஞ்சு எங்கட செய்தியை நீங்க அங்க ஒட்டிக்கிறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடு உள்ள கோபத்திலேயோ முனாஃபிக் தனத்திலேயோ இந்த வேலையை செய்யல. என் குடும்பம் மக்கா இருக்குது யா ரசூலல்லாஹ். நாங்க மக்காவுடைய வெற்றிக்கு போறோம். இங்க இருக்கக்கூடிய மக்காவாசிகள் ஒவ்வொருத்தருக்கும் அங்க அவங்களோட குடும்பம் இருக்குது, அவங்களோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு. ஆனா எனக்கு மக்கால யாருமே இல்ல. கொஞ்சம் குறைஷியர்களுடைய ஒரு நெருக்கத்தை பெறறதுக்காகத்தான் நான் இந்த செய்தியை கொடுத்தேன்னு சொல்லி சொன்னேன். அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகா, ஹாத்திப் உண்மையை தான் சொல்றேன்னு சொன்னாங்க. இத்தான் பாருங்க, தோழர்களோட நடந்து வர முறையை பாருங்க. நாங்க உடனே அவர் ஒதுக்கிடுவோம், போங்க, நீங்க எங்கட ஜமாத்ல இல்ல, நீங்க ஒதுக்கப்பட வேண்டிய ஆள், ரகசியத்தை வெளியில் விட்டீங்க, இனி உங்களை வாழ்க்கையிலே நம்பப்படா. ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி இல்ல சொன்னாங்க, சதகா சொன்னாங்க. இவர் உண்மையை சொன்னார், இவருடைய விஷயத்தை யாரும் குறை சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹு கத் கானல்லாஹ வ ரசூலா, இந்த ஹாத்திப் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் துரோகம் செஞ்சிட்டார், எனக்கு அனுமதி தாங்க, ஹாத்திபுடைய கழுத்தை வெற்றத்துக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்கிறாங்க, ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவுடைய கழுத்தை வெற்றத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உமர் உங்களுக்கு தெரியாதா, அலைஸ மின் அஹ்லி பத்ர், அவர் பத்ர்ல கலந்து கொண்டவர். ஹாத்திப் இப்னு அபீ பல்தா இவ்வளவு பாரதூரமான ஒரு செயலை செய்திருக்கலாம், ஆனால் அவர் பத்ரிலே கலந்து கொண்டவர். அல்லாஹ் பத்ர் வாசிகளுக்கு கொடுத்திருக்கிற சிறப்பு சலுகை என்ன தெரியுமா? இஅமலு மா ஷி'தும் ஃபகத் வஜபத் லக்குமுல் ஜன்னah, நீங்க வேண்டியதை செய்யுங்க, உங்களுக்கு சுவர்க்கம் கட்டாயம். வாழ்வா சாவான்ற போர்ல 1000 பேரை எதிர்த்து தைரியமாக இருந்த அந்த 300 பேருடைய ஈமானுடைய பலத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் பரிசுதான், நீங்க வேண்டியதை செய்யுங்க, துனியால வேண்டியதை செய்யுங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த. இதை கேட்டோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண் அப்படியே கலங்கிச்சு. ஃபதமஅத் ஐனா உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண் அப்படியே கலங்கிட்டுன்னு சொல்லி சொல்லலாம். இந்த பத்ர்ல ஷஹீதான ஒரு சஹாபி தான் ஹாரிசான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவங்களோட உம்மா வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியும் நான் என் மகன் ஹாரிசாவோட வச்சிக்கிற அன்பு உங்களுக்கு தெரியும் யா ரசூலல்லாஹ். அது அரஃப்த மன்சிலத்த ஹாரிசத்த மின்னி, ஹாரிசாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு உங்களுக்கு தெரியும் யா ரசூலல்லாஹ். எவ்வளவு இரக்கம் உண்டு. ஃபஇயகுன் ஃபில் ஜன்னதி அஸ்பிர், ஹாரிசா சுவர்க்கம் நான் பொறுத்துக் கொள்வேன், சுவர்க்கம் அல்லாத ஒரு இடத்துல இருக்கிறான் யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பொம்பளைய பார்த்து சொன்னாங்க, வைஹக்கி அவ் ஹபில்தி, சொன்னாங்க உனக்கு புத்தி இல்லையா, நாசமாகட்டும், புத்தி இல்லையா, நீ யாரை பத்தி கேட்கிறாய், ஷஹீதான ஹாரிசாவை பத்தி கேட்கிறாய், அவருக்கு ஒரு சுவர்க்கமாய்க்கும் நினைச்சிராய், அவ ஜன்னத்துன் வாஹிதா, ஒரு சுவர்க்கமாய்க்கு நினைச்சிராய், இன்னஹா ஜினான், அங்க நிறைய சுவர்க்கம் நீக்குது, அவர் ஃபிர்தௌஸ் தேய்க்கிறான்னு சொல்லி சொன்னாங்க ஹாரிசா. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல கலந்து கொண்டவங்களுக்கு தனி சிறப்பை சொன்னாங்க. பத்ர் வாசிகளுக்கு அல்லாஹு தஆலா தனி சிறப்பை சொல்லிக்கிறார். அதனாலதான் சஹாபாக்களுடைய தரத்தை பிரிக்கிற நேரத்துல, சஹாபாக்கள்ல தரம் பிரிக்கிற நேரத்துல முதல் தரம் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான். அவங்களோட ஈமானுக்கு நிகராக வேற யாருடைய ஈமானும் இல்லை. ஃபர்ஸ்ட் தரம் அவங்களுக்கு தான். அதுக்கு பிறகு வர்றது உமர், உஸ்மான், அலி, 4 ஹலீஃபாக்கள் முதல் தரம். அபூபக்கர்,
அதுக்கு பின்னால உமர், உஸ்மான், அலி 4 ஹலீஃபாக்கள் முதல் தரம். அதுக்கு பின்னால தரம் யாருக்குன்னா சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அல் அஷரத்துல் முபஷ்ஷரூன பில் ஜன்னா. நாங்க அடிக்கடி போன பாடங்கள்ல ஞாபகப்படுத்திக்கிறோம். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள், இவங்களுக்கு 2வது தரம். 3வது தரம் யாருக்குண்டா பத்ர்ல கலந்து கொண்டு கலந்து கொண்ட அந்த 300 சொச்சம் பேருக்கும் அல்லாஹ் ஒரு உயர்ந்த தரத்தை வச்சிருக்கான். அதுக்கு பிறகு உஹதுல கலந்து கொண்டவங்க, அதுக்கு பிறகு பைஅத்துர் ரிதுவான் சொல்லி முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு வரலாற்று சம்பவம் தான் பைஅத்து ஷஜரா என்று சொல்லுவோம். மரத்தடியில் செய்த ஒரு ஒப்பந்தம், அதுல கலந்து கொண்டவங்க அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான், லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. மரத்தடிக்கு கீழால் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு கீழ் அந்த பையத் செய்தவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டுட்டான்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொன்னான். இப்படி அதுக்கு பின்னால சஹாபாக்கள் அப்படி தரம் பார்க்கிற நேரத்துல சாபிகூனல் அவ்வலூன், முதலாவது இஸ்லாத்துக்கு வந்து கஷ்டப்பட்டவங்க. இப்படி சஹாபாக்களுடைய தரத்தை சொல்ற நேரத்தில் உலமாக்கள் பத்ர்ல கலந்து கொண்டவங்களுக்கு தனியான தரத்தை சொல்றாங்க. நாங்க இப்ப அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். இந்த கைதிகளோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாங்க. கைதிகளை பிடிபட்ட நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைதிகளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, லவ் கான அல் முத்இம் இப்னு அதி ஹய்யன் ஃபகல்லமஹு ஃபீ நத்னா ஹாஉலா. முத்இம் இப்னு அதி உசுரோட இருந்து அவர் உங்களோட விஷயத்துல சிபாரிசு செஞ்சிருந்தா நான் அவங்க எல்லாரையும் தரக்து, அவர்களை விட்டிருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. முத்தேமுன் அதி என்று சொல்லக்கூடியவர் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய் நன்றி மறவாத ஒரு ஆள், நன்றி மறக்க மாட்டாங்க. நாங்க பார்த்தோம் பத்ர்ல களத்துல கூட சொன்னாங்க, அபுல் பக்தரிய கொலை செய்யவான்னு சொல்லி சொன்னாங்க, அஸ்வத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்தவர்களை நினைவுபடுத்திக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவி செஞ்ச ஆள் தான் இந்த முத்இம் என்று சொல்லக்கூடியவர், முத்இம் இப்னு அதி என்று சொல்லக்கூடியவர். எங்களுக்கு தெரியும், நாங்க ஏற்கனவே படிச்ச பாடத்துள்ளதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபுக்கு போய்த்து மக்காவுக்கு திருப்பி வர விடல. மக்காவுடைய முஸ்லிம் என்ன சொன்னாங்க, நீங்க போன மாதிரி போய்த்திரணும், திருப்பி வந்துடப்படா. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செஞ்சவர் முத்இம் இப்னு அதி தான். அவர் தான் வந்து குதிரையில ஏறி தன்னுடைய மகன்மாரை கூப்பிட்டு கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து காபாக்குள்ளுக்கு கூட்டி கொண்டு வந்து மக்காவுல மீண்டும் உள்ளுக்கு வரதுக்கு அனுமதி கொடுத்தவர் அந்த முத்இம் இப்னு அதி என்று சொல்லக்கூடியவர். இவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு நெருக்கமான குடும்பத்துல வாரவர் தான். அப்து மனாஃப் குடும்பத்துல வர நௌஃபல், 4 அப்பமார்ல முத்தலிப், நௌஃபல், அப்து ஷம்ஸ், அல்ல நௌஃபலுடைய பரம்பரையில வாரவர் தான் இந்த முத்இம் இப்னு அதி இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர். இதுல நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த முத்இமுடைய சகோதரர் துஐமா, இதை ஞாபகத்துல வச்சுங்க, கட்டாயம் உஹது போருக்கு தேவைப்படும். இந்த முத்இமுடைய சகோதரர் தான் துஐமா. இந்த துஐமாவை கொலை செஞ்சது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முத்இமுடைய மகன் இருந்தாரு ஜுபைர் இப்னு முத்இம். இவருக்கு நான் நீலத்தால போட்டிக்கிறேன். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நீலத்தால யாருக்கு போட்டுறேன்டா, அவங்க என்னது நல்லவர்களாக இருந்த குறைஷியர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது சந்தர்ப்பம் கிடைச்சல, அல்லது இஸ்லாம் அவங்களுக்கு கிடைச்சல, இஸ்லாத்துக்கு பாதகம் செய்யாதவர்களுக்கு நாங்க நீல கலரால அடையாளம் இட்டிக்கிறோம். அதுல ஒரு ஆள் தான் இந்த முத்இம். இந்த முத்இமுடைய சகோதரர் தான் துஐமான்னு சொல்லக்கூடியவர், துஐமத்து இப்னு அதி. இந்த முத்இம் மகன் தான் ஜுபைர் இப்னு முத்இம். இந்த துஐமாவை கொலை செஞ்சது பத்ர் போர்ல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஜுபைருக்கு யார் இந்த துஐமா? சாச்சா தானே. ஜுபைர் வாப்பா முத்இம், வாப்பட தம்பி தான் துஐமா. அப்ப ஜுபைர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல்ல, ஜுபைர் இஸ்லாத்துக்கு வந்தது மிச்சம் பின்னால, மக்கா வெற்றிக்கு பின்னால இவருக்கு கடுமையான கோபம் இருந்துச்சு ஹம்ஸா ரதியோட, ஏண்ட சாச்சவ கொலை செஞ்சவர். அதனால இந்த ஜுபைர் தான் உஹது போர்ல வஹ்ஷி என்று சொல்லக்கூடியவருக்கு, அவருடைய அடிமைக்கு, நீ ஹம்சாவை கொலை செஞ்சா உன்னை நான் உரிமை விடுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதனாலதான் என்னடா நான் எப்படி என்னுடைய சாச்சாவை இழந்து வருத்தப்படுறேனோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாச்சாவை இழந்து வருத்தப்படணும், ஹம்சாவை இழந்து வருத்தப்படணும் என்றதுக்காக வேண்டி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்ல கவலையான செய்தி, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது உஹதுடைய மிகப்பெரிய ஒரு காயம். அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யறதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த முத்இமுடைய மகன் ஜுபைர் இப்னு முத்இம் என்று சொல்லக்கூடியவர். ஆனா இந்த முத்இம் நல்லவராக இருந்தவர். அதனால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த முத்இம் மட்டும் உயிரோடு இருந்து இந்த கைதிகளை நீங்க விடுதலை செய்யுங்க எனக்கு சொல்லி இருந்தால் நான் விடுதலை செய்திருப்பேன். அண்டக்கி தாயிஃபுக்கு போய்த்து வார நேரத்துல ஸல்லல்லாஹு செஞ்ச உதவிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நினைவுபடுத்தி காட்டினாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அந்த கைதிகள் என்ன செஞ்சாங்கன்றா, சஹாபாக்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. உங்களோட பாதுகாப்புல இன்ன கைதிகளை வச்சுக்கோங்க, 70க்கு மேற்பட்ட கைதிகள் எல்லாரும் பிரிச்சு கொடுத்தாங்க. பிரிச்சு கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஒரு உபதேசத்தை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? யுத்த கைதி
சொன்னாங்க இஸ்தௌசு பில் உசாரா கைரா. சொன்னாங்க உங்களோட கைதிகளோட நீங்க நல்லா நடந்துவோங்க, இரக்கமா நடந்துவோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, களத்துல வீரத்தோட நடந்து கொள்ள சொன்னாங்க, களத்துக்கு வெளியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பாக நடந்து கொள்ள சொன்னாங்க. இந்த வார்த்தைய சஹாபாக்கள் எவ்வளவு தலைக்கு மேல வச்சாங்கன்றத முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் அபு அசீஸ் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு. அவரும் முஸ்அப் இப்னு உமைர் எங்களுக்கு தெரியும். முஸ்அப் இப்னு உமைருக்கு ஒரு லேசான டைட்டில் கொடுக்கிறேன்னா என்ன கொடுக்கலாம்? பணக்கார குடும்பத்தில் பிறந்து அனைத்து பணத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு முதல் அழைப்பாளராக போய் ஒட்டுமொத்த மதீனாவையும் இஸ்லாத்துக்குள் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட உம்மா கடுமையாக முஸ்அபை வேதனை செய்த இஸ்லாத்தை உடுன்னு சொல்லி. அவரோட சகோதரர் இருந்தாரு அபு அசீஸ் இப்னு உமைர். அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல, பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாரு. பத்ர் போர்ல எதிர்த்தரப்புல இருந்தாரு. முஸ்அப் இப்னு உமைருடைய ஆப்போசிட் தரப்புல இருந்தார் யாரு? இந்த அபு அசீஸ் என்று சொல்லக்கூடிய முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர். இப்ப அவரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கைதியாக பிடிபட்டு வந்திருக்கிறார். இப்ப முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் யாரு? சகோதரர், சொந்த சகோதரர். அவர் போறாங்க, தன்னுடைய சகோதரனை தாண்டி போற நேரத்துல இன்னொரு அன்சாரி சஹாபியுடைய பொறுப்புக்கு கீழே தான் அபு அசீஸ் இருக்கிறார். அபு அசீஸ் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் கைதியாக பிடிபட்டிருக்கிறாரு. பிடிபட்டு இன்னொரு அன்சாரி சஹாபியுடைய பொறுப்பு கீழே தான் நீக்கிறாரு. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த அபு அசீஸ் இருக்கிறாரு, அபு அசீஸ் யார சொல்ற? அவருடைய சொந்த சகோதரர் சொல்றாரு, அபு அசீஸ இறுக்கி கட்டி வச்சுக்கோ, அவட உம்மட்ட நிறைய சல்லிக்குது, தெண்டப்பணமாக இவட உம்மா நிறைய தருவாருன்னு சொல்லி முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அவட உம்மான்னு இவங்களுடைய உண்மைதான். ஆனா அது என்ன உணர்த்தினாங்கண்டா, உன்னை விட எனக்கு நெருக்கம் இந்த அன்சாரி என்ற இவர் ஒரு முஸ்லிம், நீ ஒரு காஃபிர், உன்னை விட எனக்கு மிக நெருக்கமானவர் இந்த அன்சாரி சஹாபின்றதை உணர்த்தினாங்க. ஆனா அந்த அன்சாரி சஹாபி எப்படி நடந்து கொண்டாங்கண்டா, அந்த அபு அசீஸ் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க இவங்களோட நல்லா நடந்து கொண்டாண்டு. எந்த அளவு நல்லா நடந்து கொண்டாங்கண்டா, அந்த சஹாபாக்களுக்கு பெருசா சாப்பிட்டதுக்கு ஒண்ணும் மீக்கல, வீட்டுல ஈச்சம்பழம் தான் இருந்துச்சு. அப்ப ஈச்சம்பழம் அவங்களுடைய நோமலான சாப்பாடு, அரபியர்களுடைய நோமலான சாப்பாடு. ரொட்டி கிடைச்சா அது கொஞ்சம் விசேஷ சாப்பாடு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த அபு அசீஸ் சொல்றாரு, நான் கைதியாக இருப்பேன், அவங்களுக்கு யாருக்காலும் வீட்டுல ரொட்டி கிடைச்சா என்கிட்ட கொண்டு வருவாங்க, அவங்க தின்ன மாட்டாங்க, ஈச்சம்பழத்தை தான் அவங்க தின்னுவாங்க. அப்ப அவங்க இந்த நோமலான சாப்பாடு ஈச்சம்பழத்தை தின்னுவாங்க, ரொட்டி கிடைச்ச என்கிட்ட கொண்டு வருவாங்க. எல்லாரும் எனக்கு ரொட்டி தர ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு கைதி ஆகிக்கிற எனக்கு ரொட்டி நிறைஞ்சிக்குது, எஜமானர்களாக கூடிய அவங்க ஈச்சம்பழத்தை தின்னு கொண்டிருக்கிறாங்க. சொல்றாங்க, எனக்கே வெக்கமாகிட்டு, நான் ரொட்டி தின்று கொண்டிருக்கிறேன் கைதியாக இருந்து, அவங்க எல்லாரும் எஜமானர்களாக இருந்து ஈச்சம்பழம் தின்னு கொண்டிருக்கிறாங்க, என்ற ரொட்டியை கொடுத்து நீங்களும் தின்னுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க தொடவும் மாட்டோம் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தந்திருக்கிற உத்தரவு உங்களோட நல்லா நடக்க சொல்லி. அவ்வளவுக்கு அஹ்லாக்கோட சஹாபாக்கள் அந்த நேரத்துல நடந்து கொண்டாங்க. இந்த இடத்துல இன்னொரு சம்பவமும் நடக்குது. இப்ப இவங்க எல்லாரும் கைதிகளாக ஈக்கிற நேரத்துல நபி அவங்களுடைய மனைவி ஸல்லல்லாஹுடைய மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. இப்ப அடிமைகள் எல்லாம் வீடுகள்ல ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்காங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு அடிமைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்காங்க. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுடைய மூலையில சுஹைல் இப்னு அம்ர் இருக்கிறார், மக்காவுடைய மிகப்பெரிய பேச்சாளர். பின்னால நான் அவரை பத்தி சொல்லுவேன். சுஹைல் இப்னு அம்ர் ஆமிரி கோத்திரத்தை சேர்ந்தவர், குறைஷியர்களுடைய சாட்ல கடைசி பகுதியில் வரக்கூடிய ஆமிரி கோத்திரத்தை சேர்ந்தவர் அந்த சுஹைல் இப்னு அம்ர். நாங்க பார்த்தோம் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் மௌத்தாகிட்டாங்க. பத்ர்ல உத்பா, ஷைபா, உமையா, அபூ ஜஹல், உக்பா, அபுல் பக்தரி எல்லாம் மௌத்தாகிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்து ஸல்லல்லாஹு எதிர்த்தாங்க நீண்ட காலமாக, உஹதுல ஹந்தக்ல நீண்ட காலம் எதிர்த்தாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த சுஹைல். நீங்க இவரை பார்த்தா விளங்கும். இங்க பாருங்க, இவர் மட்டும் தான் இந்த கலர்ல இருக்கிறாரு. இவரோட 3 பிள்ளைங்களும் முஸ்லீம்கள், சஹ்லா, அப்துல்லா, அபு ஜந்தல், இவங்க 3 பேரும் முஸ்லீம்கள். இவங்களோட குடும்பத்தில் நிறைய முஸ்லீம்கள். இவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, புட்டிவாதமாக இஸ்லாத்தை மறுத்தாரு. மக்கா வெற்றி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. சுவாரஸ்யமான ஒரு ஆளிவர். அப்ப இவர் இருக்கிறாரு மூலையில, கை ரெண்டும் கழுத்தோட கட்டப்பட்டு. ஸல்லல்லாஹு அஹ்லாக்கா நடங்கன்னு சொன்னதுக்காக வேண்டி கையை அவுத்துட சொல்லல, கையையும் காலையும் அவுத்துட்டு ஆள் ஓடிடுவாரு. அதனால ஆளை கட்டி தான் வச்சனும், அஹ்லாக்காக சாப்பாடு கொடுத்து நல்லா நடந்து போங்கன்னு சொன்னாங்க. இப்ப கழுத்தோட கை கட்டப்பட்டிக்குது. மக்காவுடைய முக்கியமான ஒரு ஆள் சுஹைல். சௌதா ரலியல்லாஹு அன்ஹு இவரை பார்த்து தன்னை அடக்கி கொள்ள முடியாம சொன்னாங்க, கண்ணியமா உனக்கு மௌத்தாகிக்கலாமே. இப்படி அடிமையா பிடிபட்டதுக்கு யாரு? ஸல்லல்லாஹுடைய மனைவி சொல்றாங்க, நீ கண்ணியமாக மௌத்தாகிக்கலாமே என்று சொன்னே ஸல்லல்லாஹு கோபம் வந்துட்டு சொன்னாங்க, சௌதா நீ அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் எதிராக கைதியை தூண்டி விட்டுறியான்னு சொன்னாங்க. சௌதா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் நான் அதுக்கு சொல்லல, இவருடைய நிலைமையை நினைச்சு என்னை மீறி இப்படி மக்காவில் இருந்து ஒரு ஆள் இன்றைக்கு ஒரு மூலையில கை கழுத்தோட கட்டப்பட்டு இப்படி உட்கார்ந்திருக்கிறாரு, இதை பார்த்துதான் நான் சொன்னேன் என்று சொல்லி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. இதுல இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவ் தூங்கல்.
சஹது தூக்கம் இல்லை. அது முக்கியமான காரணம். சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மாலக லா தனாம், ஏன் நீங்க தூங்காம இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, என் சாச்ச அப்பாஸ் விலங்கிடப்பட்டு முணங்கி கொண்டிருக்கிற சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்குது. என் சாச்சாவுடைய அந்த முனகல் சத்தத்தை என்னால தாங்கிக் கொள்ளலாமிக்குது. அதனாலதான் நான் கஷ்டத்துல வருத்தத்துல அவருடைய வருத்தத்தை நினைச்சு எனக்கும் வருத்தம் ஆகிக்குது. அதனாலதான் நான் இந்த வருத்தப்படுறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே சஹாபாக்கு விளங்கி கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி விலங்கிலிக்கிற விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவர்களை அவுத்துட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு விலங்கு அவுத்துட்டாங்க. அதுக்கு பின்னால தூங்கினாங்க. இல்ல நாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். நாங்க போன பாடத்திலையும் படிச்சதுதான், அப்பாஸ் ரலி முஸ்லீம். நல்லா விளங்கி கொள்ளணும். கைதி அழிக்கிறாங்க, ஆனா முஸ்லீம். என்ன நாங்க அபூ லஹபுடைய சம்பவத்தை பார்த்தோமா இல்லையா? அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவியும் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அடிமையும் சேர்ந்து அபூ லஹப் சண்டை பிடிச்சது. அபூ சுஃபியான் ஹாரிஸ் சொன்னாரு, நாங்க பிரமாண்டமான மனிதர்களை கண்டோம் என்ற நேரத்துல அபூ ராஃபி அப்பாஸோட அடிமைதான் சொன்னாரு. அவங்க மலக்குமாறு அந்த கோவத்தை தான் அபூ லஹப் அடிக்க போன. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு ஏற்கனவே முஸ்லீமாக இருந்தாங்க, நிர்பந்தமாக இந்த போர்ல கலந்து கொண்டாங்க. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு விலங்கிடப்பட்டிருந்தது முஸ்லீமான நிலைமையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் நினைச்சுதான் வருந்தினாங்க. அப்ப அவங்க அவுத்துட்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமாக தூங்கினாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகளுடைய விஷயத்தை ஆலோசனை செஞ்சாங்க சஹாபாக்கள்கிட்ட. இவங்களை என்ன செய்யலாம் என்று சொல்லி சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, மா தகூலூன ஃபீ ஹாஉலாஇல் அஸ்ரா, இந்த கைதிகளுடைய விஷயத்துல உங்களோட மஷூரா என்ன, இவங்களை என்ன செய்வோம்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஹாஉலாஇ அஹ்லுக வ கௌமுக், இது எங்களுடைய குடும்பம், எங்களுடைய கூட்டம், எல்லாம் குறைஷி தானே, எங்களுடைய ரத்த உறவுகள் தான். பெரியப்பா, சாச்சா, சாச்சர மகன், அப்பட மகன், எங்கேயோ ஒரு அடிப்படையில குறைஷியில வைத்து சேர்றது தானே. யார சொல்ல உங்களோட குடும்பம், உங்களோட கூட்டம் யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க. இஸ்தபுக், அவங்களோட ஹயாத்தை வச்சிருங்க யார சொல்ல, கொண்டுடவான, இவங்களை கொலை செஞ்சிடவான. இஸ்தபுகிஹிம் வஸ்தனிபிஹிம், இவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க. லஅல்லல்லாஹ அய்யதூப அலைஹிம், அல்லாஹ் இவங்களுக்கு தௌபா செய்யற பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் இவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளலாம் தானே என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு மஷூரா சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இந்த சுஹைல் இப்னு அம்ர் அன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய இஸ்லாம் இல்லா போயிருக்கும். அல்லாஹ் அவருக்கு இஸ்லாத்தை கொடுத்தான். நான் பின்னால சொல்வேன் சுஹைல் இப்னு அம்ருடைய விஷயத்தை. கண்ணியமானவர்களே, நிறைய பேர்கள் அபூ ஜஹலுடைய மகனாக இருக்கலாம். இந்த பாடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படியான ஆட்களுடைய பெயர்கள். இதுக்கு பின்னால் அந்த ஆட்கள் தான் மக்காவுக்கு தலைமை தாங்க போறாங்க. ஏன்னா மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் மௌத்தான பிறகு அடுத்த ஜெனரேஷன் தான் மக்காவுக்கு தலைமை தாங்க போறாங்க. அதுல ஒரு ஆள் தான் இந்த சுஹைல் இப்னு அம்ர் சொல்லக்கூடியவர். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இவங்களை வச்சிடுங்க, கொலை செய்ய வேணும்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஹாஉலாஇ கதபூக வ அக்ரஜூக், இந்த ஆட்கள் உங்களை உருட்டி அனுப்பின ஆட்கள், உங்களை பொய்ப்பித்த ஆட்கள். யா ரசூலல்லாஹ் இவங்களை கிட்ட தாங்க, லிஅத்ரிப உனுகஹும், இவங்களோட கழுத்தை வெட்டி போட்டுடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஏண்ட குடும்பத்தை சேர்ந்த இன்னார என்னட்ட தாங்க, நான் வெற்றேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாரு, அவரோட சகோதரர் அக்கீல் மத்த பக்கத்திலிருந்து மாட்டிக்கிறாரு. அக்கீல கொடுங்க அலிட்ட, அலி அக்கீல வெட்டட்டும் சொன்னாங்க. ஹம்சா ரலிட்ட கொடுங்க, அவரோட உறவினர் ஒருத்தர் வந்திருக்கிறார், அவரை கொடுங்க. அவங்களோட உறவினர்கள் அவங்களோட உறவினர்களை வெட்டட்டும். ஏனென்றால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நிரூபிக்கணும், இணை வைப்பவர்கள் எங்களோட உள்ளத்துல எந்த உயர்ந்த இடத்துல இல்லைன்றதை நிரூபிக்கணும் என்ற அமைப்புல ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினார். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்சாரி சஹாபி, அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த ஆட்கள் எல்லாத்தையும் என்ன தெரியுமா செய்யணும், ஒரு பெரிய கிடங்குல போட்டு மூடி நெருப்பு போட்டுட்டுருவோம்னு சொன்னாங்க. இந்த ஆட்களை ஒரு கிடங்குல போட்டு மூடி என்ன செஞ்சிடுவோம், நெருப்பு கொடுத்து ஆட்களை கொண்டு போட்டுருவோம்னு சொன்னாங்க. இப்ப 3 மஷூராக்கும் ஆலிக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு கருத்து ஒரு குரூப் எடுத்துக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு கருத்து எடுத்துக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு கருத்து ஒரு குரூப் எடுத்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லயுலையினு குலூப ரிஜாலின் ஹத்தா தகூன அல்யன மினல் லபன், அல்லாஹ் சில மக்களுக்கு எப்படி ஆக்குறான்னா அவங்களோட உள்ளத்தை சாஃப்ட் ஆக்குறான். எந்த அளவு சாஃப்ட் ஆக்குறான்டா, பாலை விட அவங்களோட உள்ளம் சாஃப்ட் ஆயிக்கும்னு சொன்னாங்க. யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இன்னல்லாஹ லயஷுத்து அலா குலூபி ரிஜால், அல்லாஹ் இன்னும் சில ஆட்கள் உள்ளத்தை எவ்வளவு கடினமா வச்சுப்பாண்டா, ஹத்தா தகூன அஷத்த மினல் ஹிஜாரா, கல்லை விட கடினமாக இருக்கும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காட்டி சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அபூபக்கரே உங்களுக்கு உதாரணம் நபிமார்கள் 2 பேரை சொன்னாங்க. 2 நபிமார்கள் அபூபக்கர் ரலிக்கு உதாரணம் காட்டினாங்க, 2 நபிமார்கள் உமர் ரலிக்கு உதாரணம் காட்டினாங்க. நபிமார்கள் அபூபக்கரே உங்களுக்கு உதாரணம் யாரமாய் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த மாதிரி. என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ் இவங்க எல்லாம் என்ன மறுக்கிறாங்க, என்ன ஏத்துக்கொள்ளல, ஆனா மன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, என்ன யார் பின்பற்றாரோ அவர் என்னை சார்ந்தவர். ஆனா வமன் அஸானி, என்ன பின்பற்றினவருக்கு யா அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடு, எனக்கு மாறு செஞ்சாரே யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறாள், யா அல்லாஹ் மாறு செஞ்சவனு நரகத்தை கொடுன்னு சொல்லல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ் யாரெல்லாம் எனக்கு மாறு செய்கிறானோ நீ மன்னிப்பவன் யா அல்லாஹ், விருப்பப்பட்டா மன்னிச்சிடு யா அல்லாஹ்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினான்.
அதே மாதிரி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுக்கு உதாரணம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்த மாதிரி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், இந்த அடியார்கள் எல்லாம் இவ்வளவு பாவத்தில் இருக்கிறாங்க, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், நீ அவங்கள வேதனை செஞ்சாலும் ஓண்ட அடியார்கள் தானே யா அல்லாஹ், நீ வேதனை செஞ்சாலும் ஓண்ட அடியார்கள், வைன் தக்ஃபிர் லஹும், யா அல்லாஹ் நீ மன்னிச்சா எவ்வளவு பெரிய மன்னிப்புக்குரியவன் யா அல்லாஹ் என்று சொல்லி மன்னிப்புடைய பகுதியை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க யாருமாய் தெரியுமா? உங்களுக்கு உதாரணம் யாருமாய் தெரியுமா? சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க? ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, யா அல்லாஹ் இந்த பூமியில் நிராகரிக்குகின்ற யாரையும் வாழ்றதுக்கு வச்சிடாது. எது தெரியுமா? அவங்களை விட்டையின்றா அவனுக்கு பிறக்கிற புள்ளையும் ஒன்னு இருக்கிற புள்ளையா தான் பிறக்கும், ஆனால் அவனோட பரம்பரையை அழிச்சிருன்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இன்னொரு உதாரணம் யாருமாய் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ் துஆ செஞ்சாங்க? ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம், யா அல்லாஹ் இவருடைய பணங்களை முடக்குவாயாக, ஃபிரௌனுடைய பணத்தை முடக்கி அவருடைய உள்ளத்திலே கவலையையும் கஷ்டத்தையும் கொடுத்து அவர்களை அழிப்பாயாக துஆ செஞ்சாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனையை ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்த நாள் வாராங்க, காலையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் அழுது கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதருடைய தோழரே, நீங்க ரெண்டு பேரும் அழுவுறீங்க. ஃபஇன் வஜத்து புகாஅன் பகைத்து, நீங்க அழுவுற காரணம் உண்மையிலே அழுவுற காரணம் அழுவேன், அப்படி இல்லைண்டா அழுவுறமாய் சரி நடிப்பேன், எனக்கும் சொல்லுங்களேன், நானும் உங்களோட சேர்ந்து அழுவுறதுக்கு என்று சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா இவர்களிடம் தெண்ட பணத்தை எடுத்துவிட்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று எடுத்த முடிவுக்குரிய வேதனையை அல்லாஹ் இந்த மரத்தை விட அண்மித்து எனக்கு காட்டினான். இந்த வேதனை அவ்வளவு கிட்ட, நீங்க எடுத்த முடிவு இவ்வளவுக்கு ஒரு பாரதூரமான முடிவு அல்லாஹ் எனக்கு காட்டிட்டான் என்றுட்டு குர்ஆனுடைய வசனத்தை இறங்கிச்சு, ஓதி காட்டினாங்க. மா கான லி நபியின் ஐயகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்ல், எந்த ஒரு நபிக்கும் கைதிகள் இருந்து அவர்களை இப்படி கொலை செய்யாமல் விட்டு விடுவது பொருத்தமானதல்ல. நீங்கள் உலகத்துடைய அற்ப பொருள்களை, ஜிஸ்யாவை, உலகத்துடைய அற்ப தெண்ட பொருளை நாடுகிறீர்கள், அல்லாஹ் ஆகிரத்தை நாடுகிறான். ஏனென்றால் இவர்கள் மன்னிக்கப்பட தகுதியானவர்கள் அல்ல, பயங்கரமாக இஸ்லாத்துக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் இவர்கள். இவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை நீங்க கற்பிச்சிக்கணும். லௌலா கிதாபும் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஏட்டில் ஏற்கனவே முடிவாக இல்லை என்றிருந்தால் உங்க எல்லாருக்கும் அதாபு வந்து இருக்கும் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். இதுக்கு தான் அழுது கொண்டிருக்கிறேன் சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனுமதியை கொடுத்துட்டான், இந்த தெண்ட தொகையை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கைதிகளுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தெண்ட தொகையை முடிவு செஞ்சாங்க. தெரியுமே மக்கள் அவங்களோட குடும்ப நிலைமை பிடிக்கிட்டு, வசதியானவங்களுக்கு 4000 வெள்ளிக்காசிலிருந்து 1000, குறைஞ்சபட்சம் 1000 வெள்ளிக்காசி, கூடுதலான பட்சம் 4000 வெள்ளிக்காசி, இதுக்கு இடையில அவரவர்களுடைய பொருளாதார வசதிக்கேற்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செஞ்சாங்க. மக்கால இருக்கக்கூடிய அவங்களுடைய யாராவது வந்து இவருக்குரிய தெண்ட பணத்தை கொடுத்தாத்தான் அவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செய்து அனுப்புவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில விடுதலை செய்யப்பட்டுச்சு. இன்னும் சிலவங்க அவன் வசதி இல்லாதவர்கள் வந்திருந்தாங்க, ஆனா எழுத படிக்க தெரிந்தவர். அப்ப என்ன செஞ்சாங்க? மதீனால இருக்கக்கூடிய எழுத படிக்க தெரியாத சிறுவர்களுக்கு 8 பேர் 10 பேருக்கு நீங்க பூர்த்தியாக எழுத படிக்குகின்ற கல்வியை போதித்து விட்டு உங்களுக்கு போகலாம் என்று சொல்லி அனுமதி கொடுத்திருந்தாங்க. இன்னும் சில வசதி குறைந்தவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தெண்டமும் இல்லாம அவங்கள அனுப்பினாங்க. இந்த நேரத்துல ஒரு கவலையான சம்பவம் ஒன்று நினைச்சேன்னா, இப்ப தெண்ட பணம் வந்து கொண்டிருக்குது. மக்காவுடைய முஷ்ரிக்கள்கிட்ட இருந்து அவங்களோட உறவினர்கள் பிடிபட்ட கைதிகளுக்காக வேண்டி தெண்ட பணத்தை தந்து கொண்டிருக்கிறான். தெண்ட பணம் வார நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மருமகன் அபுல் ஆஸ் இப்னு ரபியும் கைதியாக பிடிபட்டிருக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. முதலாவது ஸல்லல்லாஹுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் அபுல் ஆஸ் இப்னு ரபி, அப்து ஷம்ஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர் இதேகிறார். அபுல் ஆஸ் இப்னு ரபி இப்னு அப்துல் உஸ்ஸா இப்னு அப்தி ஷம்ஸ்னு சொல்லக்கூடிய இவருக்கு பர்பிள்ல போட்டிக்கிறோம், பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர். அப்ப அபுல் ஆஸ் இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய இவரும் கைதியாக பிடிபட்டிருக்கிறார். இவருக்கு இப்ப தெண்ட பணம் யார் அனுப்பிக்கிற? ஸல்லல்லாஹுடைய மகள், அவங்க முஸ்லிம். ஸல்லல்லாஹுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துல இருந்தாங்க. அபுல் ஆஸ் அல்லாஹ்வை நிராகரிக்கிற அந்த குரூப்ல இருந்தாரு. ஆனா இந்த அபுல் ஆஸுக்கு தெண்ட பணத்தை யார் கொடுத்து அனுப்பிக்குது? மக்கால இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹுடைய மகள் ஜைனப் கொடுத்து அனுப்பிக்கிறாங்க. எதை கொடுத்து அனுப்பிக்கிறாங்கண்டா, கல்யாண நேரத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கொடுத்த ஒரு கழுத்துக்கு போட்ட மாலை உண்டு, பொறுமதியான மாலையத்தான் கொடுத்து அனுப்பிக்கிறாங்க அபுல் ஆஸ விடுதலை செய்யறதுக்காக வேண்டி. எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா
ரதியல்லாஹோட எவ்வளவு இறக்கம்னு தெரியும். ஹதீஜா ரதி போட்ட மாலை தான் ஜைனபுக்கு கொடுத்திருந்தாங்க ரதியல்லாஹு அன்ஹா. இத பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹுக்கு சரியான கவலை ஆகிட்டு சொன்னாங்க, ஏழுமுண்டா அபுல் ஆச தெண்டப்பணம் எடுக்காம நீங்க விடுதலை செய்ய விருப்பமுண்டா செய்யுங்க என்று சொல்லி சொன்னாங்க. சஹாபாக்கள் விரும்பினாங்க, அபுல் ஆச தெண்டப்பணம் எடுக்காம அனுப்பினாங்க. ஆனா அபுல் ஆஸ் ஒரு நிபந்தனை போட்டாங்க, என்ற மகளை நீங்க நெட்டு திருப்பி அனுப்பிடும். இவர் நல்ல மனுஷர், இவர் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்ததுக்கு இவர் ஒரு நல்ல கணவராக இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு நல்ல கணவனாக இருந்தார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸாவை இன்னொரு அன்சாரி சஹாபியை அனுப்பினாங்க. நீங்க யஜ்ஜிஜ் என்ற அந்த பகுதியில போய் திரியுங்க, என் மகள் ஜைனப அபுல் ஆஸ் உங்கள்ட்ட ஒப்படைப்பார், அதுக்கு பின்னால நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு. அது ஒரு சுவாரஸ்யமான நீண்ட வரலாறு விஷயங்கள் இருக்குது. நாங்க இன்ஷால்லா அந்த டைம்ல இன்ஷால்லா சொல்லுவோம். அதுக்கு பின்னால இதே மாதிரி கைதியாக பிடிபட்டிருந்த ஒரு ஆள் தான் நான் ஏற்கனவே சொன்ன சுஹைல் இப்னு அம்ர். நான் ஏற்கனவே சொன்னேன், மக்காவுடைய சிறந்த பேச்சாளர்னு சொல்லி ஆமிரி கோத்திரத்தை சேர்ந்த சுஹைல் இப்னு அம்ரும் மக்காவுடைய ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு குறைஷியர்கள் ஒரு முக்கியஸ்தர். அவர் தான் அந்த கைதியாக பிடிபட்டிருக்கிற நேரத்தை சௌதா ரலியல்லாஹு ஒரு விஷயத்த சொன்னேன்னு நாங்க சொன்னோம். இப்ப உமர் ரலியல்லாஹு இவரை கண்டுட்டார். யார? சுஹைல் இப்னு அம்ர கண்டுட்டு, யா ரசூலல்லாஹ், முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத், யா ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதி தாங்க, இந்த சுஹைலுடைய பல்ல உடைச்சணும், ஹத்தா லா யகூம ஹதீபன் அபதன். இதுக்கு பிறகு வாழ்க்கையிலும் எங்கேயும் பேசப்படா, இதுக்கு பிறகு இவர் பேச்சில்லா போனும், அவருடைய பேச்சு கொன்னலாகிறதுக்காக வேண்டிய அவருடைய பல்ல உடைச்சிறதுக்கான அனுமதி தாங்க யா ரசூலல்லாஹ்னு சொல்லி கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னாங்க, இந்த சுஹைல் ஒரு நாளைக்கு அவர் உங்களுக்கு விருப்பமானதை செய்வார். சுஹைல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல நிப்பார், அது உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் உமர்னு சொல்லி சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இந்த சுஹைல் இஸ்லாத்துக்கு வந்தாரு. இந்த சுஹைல் இஸ்லாத்துக்கு வந்து ஸஹாபத்துடைய வஃபாத்துக்கு பின்னால மக்கள் முர்த்ததாக ஆரம்பிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய ஹலீஃபாவாக இருந்து ஒரு உறுதியான நிலப்பாட்டில் இருந்தாங்க. மக்கால யாரும் இல்ல, மக்காவை கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்ல. அப்ப சுஹைல் இப்னு அம்ர், இவர் இந்த சுஹைல் தான் எழும்பி மக்காவுடைய மக்களுக்கு முன்னால காபத்துல்லாட்ட வச்சு ஒரு உரை ஒன்று செஞ்சார். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் மக்களுடைய ஈமானை பாதுகாத்தார்களோ, சுஹைல் இப்னு அம்ர் மக்காவில் மக்களுடைய ஈமானை பாதுகாத்தார். அன்றைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொன்னாங்க, ஒரு நாளைக்கு சுஹைல் ஒரு இடத்துல நிப்பார், உமரே அது உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அபூ சுஃபியானுடைய ஒரு மகன் ஹந்தலா இருக்கிறார். இதானே அபூ சுஃபியான். அபூ சுஃபியானுடைய ஒரு மகன் ஹந்தலா பத்ர் போர்ல கொலை செய்யப்பட்டான் காஃபிர்களுடைய பக்கத்துல இருந்து. இன்னொரு ஆள் இருந்தார் அம்ருன்னு, நாங்க இந்த சாட்ல தந்தில்ல, அம்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருந்தார். அவர் கைதியாக பிடிபட்டிருந்தார். அப்ப அபூ சுஃபியான்ட்ட மக்காவுடைய மக்கள் கேட்டாங்க, நீங்க இவ்வளவு பெரிய வசதியானால் நீங்க உங்களோட மகனை விடுவிக்கிறதுக்கு தெண்டம் ஒன்றும் கொடுத்து அனுப்பலையான்னு சொல்லி. அவர் சொன்னாரு, ஒரு உயிரை பறி கொடுத்துட்டீங்கிறேன், பணத்தையும் பறி கொடுக்க நான் தயார் இல்லை. என் மகன் அபூ சுஃபியான் அந்த நேரம் இஸ்லாத்துக்கு வந்து இல்ல. சொன்னார், என்னது, என் மகன் ஒன்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார், மறுபக்கத்துல பணத்தையும் பறி கொடுக்க நான் தயார் இல்லை என்று சொல்லி, நான் இதுக்கு வேற வேலை ஒன்று பார்ப்பேன். அவர் என்ன செஞ்சாருண்டா, மக்காவுக்கு உம்ராவுக்காக வேண்டி வந்த ஸஅத் இப்னு நுஅமான் என்றவரை கைதியா பிடிச்சு கொண்டார். யாரு? அபூ சுஃபியான் ஒரு மதீனாவாசி சஹாபிய கைதியாக பிடிச்சு கொண்டு ஸல்லல்லாஹுக்கு செய்தி அனுப்பினார், ஏண்ட மகனை விட்டாதான் இவரை விடுவேன் என்று. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய மகனை விட்டாங்க. இவர் வந்து அந்த ஸஅத் இப்னு நுஅமான் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை விடுகிறார். அப்ப இதுல இன்னொரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று தகவல் நடக்குது. தன்னுடைய மகனை விடுதலை செய்வதற்காக வேண்டி இன்னொரு ஆள் வாராரு, உமைர் இப்னு வஹப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வாராரு. இவருடைய வரலாறு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. இந்த உமைருடைய வரலாறு என்னண்டா, இந்த உமைர் இந்த ரெண்டு பேருமே ஜுமஹ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. ஜுமஹ் கோத்திரம் இவங்கெல்லாம் நல்லா பார்த்தோம். ஏன்னா இவங்கெல்லாம் இது பின்னால தேவைப்பட்டார்கள். உமைர் இப்னு வஹப் என்று சொல்லக்கூடியவர். இந்த சஃப்வான் இப்னு உமையா எங்களுக்கு தெரிஞ்சிக்கும். உமையா யாரு? பத்ர்ல கொலை செய்யப்பட்டார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அடிமையாக வச்சிருந்தவர் எல்லாம் நாங்க உமையத் இப்னு கலஃப பத்தி பேசிக்கிறோம். பிலால் ரலிக்கு கடுமையாக அநியாயம் செஞ்சவெல்லாம் அந்த உமையா. அவருடைய மகன் தான் இந்த சஃப்வான் இப்னு உமையாவும் உமைர் இப்னு வஹபும் காபத்துல்லாக்கு பக்கத்துல வச்சு பேசி கொண்டிருக்கிறான். சஃப்வான் சொல்றாரு உமைர்ட்ட, பத்ர் போர்ல எங்கட வாப்பமாரெல்லாம் கொலை செய்யப்பட்ட பிறகு மக்கால வாழ்றதே வெறுத்து போயிட்டு, அப்படித்தானே ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் போன பிறகு அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யும்? இதைத்தான் சஃப்வான் சொன்னாரு. அதுக்கு உமைர் சொன்னாரு, இந்த சஃப்வான் வசதியானவர், இவர் வாப்பா அப்படித்தானே உமையத் இப்னு கலஃப் பெரிய வசதி, இவர் கொஞ்சம் வறுமையானார். உமைர் இப்னு வஹப் வறுமை. அப்ப உமைர் சொன்னாரு, லௌலா தைனுன் அலைய, எனக்கு கடன் ஈக்குது, கொடுத்து கொள்ள இயலாத நிலைமையில நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு குடும்பமும் ஈக்குது, குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு காசு இல்லை. இந்த ரெண்டு நிலைமை மட்டும் சரியாக இருக்குமாக இருந்தா நான் மதீனாவுக்கு போய்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு கொலை செய்து அந்த கொலையால வார இன்பத்தை என்ற கண்ணால நிறைச்சி அனுபவிச்சுவேன்
என்று சொல்லி இந்த உமைர் இப்னு வஹப் சொல்றாரு. ஏனென்றா எனக்கு மதீனாவுக்கு போறது ஒரு காரணம். என்ன, உமைருடைய மகனும் கைதியாக பிடிபட்டிருக்கிறாரு. அப்ப உமைர் சொல்றாரு சஃப்வான்ட்ட, மக்காட காபத்துல்லாக்கு பக்கத்துல ஹிஜ்ர இஸ்மாயிலிக்கு அந்த செவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து கதைச்சுறாரு. யாரு? சஃப்வானும் இந்த உமைரும் கதைச்சுறாங்க. அப்ப உமைர் சொல்றாரு, எனக்கு மதீனாவுக்கு போறதுக்கு காரணமும் என்ன காரணம்? என்ற மகன் கைதியா பிடிபட்டிருக்கிறார், அவரை விடுதலை செய்யணும் என்ற நோக்கத்துல பைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விட்டு வந்து விடுவேன் என்று சொல்றார். சஃப்வானுக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா வாப்பவை இழந்துட்டீங்கிறார். உமையத் இப்னு ஹலஃப மற்றும் அவருடைய சகோதரர் அலி இப்னு உமையா 2 பேரும் பத்ர்ல கொலை செய்யப்பட்டதை நாங்க பார்த்தோம். போன பாடம் அல்ல அதுக்கு முந்தின பாடத்துல பார்த்தோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு கொண்டிருக்கக்குள்ளே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வைத்து கொலை செய்யணும்னு சொல்லி விடாப்பிடியாக நின்று கடைசியாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு அந்த கேடயமும் கிடைச்சல, எனக்கு கைதியும் கிடைச்சலன்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டதை எல்லாம் நாங்க பார்த்தோம். அப்ப தண்ட சகோதரர் அலியையும் தண்ட வாப்பா உமையாவையும் இழந்து விட்டு கவலை அளிக்கக்கூடிய சஃப்வானுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா பைத்து சொன்னாரு, ஓண்ட கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன், அலைய தைனுக வ இயாலுக, ஓண்ட குடும்பத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன். ஏண்ட குடும்பத்துக்கு என்னத்தை கொடுப்பேனோ அதை உண்ட குடும்பத்துக்கு கொடுப்பேன், எந்த குறையும் வச்ச மாட்டேன், உண்ட குடும்பத்தை நான் நல்லா பார்ப்பேன், நீ இந்த விஷயத்தை செய் என்று சொல்லி சஃப்வானே பயண ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்தார். ஏற்பாடு செஞ்சு கொடுத்த மட்டுமல்ல, நல்ல வாளொண்ட கூர்மையா தீட்டி அந்த வாளை நச்சில ஊற வச்சார். ஏண்டா நஞ்சூட்டப்பட்ட வாள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வாளால வெட்டாட்டியும் பட்டாலையால் மௌத்தாகிடுவார். ஏன்னா நஞ்சு உடம்புக்கு ஏறிடும். அப்ப அவ்வளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யறதுக்கு ஒரு இறுக்கமான திட்டம் கொண்ட சஃப்வானும் உமைரும் போட்டு சொல்றாங்க, வேற யாருக்கும் செல்லப்படாது, சொன்னா விஷயம் அங்க வைத்திரும், நான் போனா என்ன பிடிச்சிடுவாங்க, அதனால எங்க 2 பேரையும் தாண்டி இது யாருக்கும் போகப்படான்னு சொல்லி 2 பேரும் மஷூரா பண்ணி கொண்டு இப்ப உமைர் போறாரு, மதீனாவுக்கு போறாரு. உமைர் மதீனாவுக்கு போய்த்து தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி தன்னுடைய வாகனத்தை அப்படியே கட்டிட்டு ஸல்லல்லாஹு சந்திக்கிறதுக்காக பள்ளிக்குள்ளுக்கு போற நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில அன்சாரி சில சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டு இருந்தாங்க. பத்ர்ல கிடைச்ச வெற்றியையும் அல்லாஹ் தந்த நிஅமத்துகளையும் அதை பத்தி பேசி கொண்டிருக்கிறாங்க. உமைர கண்டொன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹாதல் கல்பு அதுவுல்லாஹ் அல்லதி ஹர்ரஷ பைனனா ஃபீ பத்ர் வஹரஸனா. சொன்னாருங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவன் ஒரு நாய், அதல் கல்ப், இவன் லேசிப்பட்டால் அல்ல, இவன் அல்லாஹ்ட எதிரி, இவன் தான் பத்ர் யுத்தத்துல எங்கட கணிச்சிட்டு போனவன். நாங்க பத்ர் யுத்தத்தை சொன்னோமே, தூர இருந்தே மக்களை சரியாக குறிபார்க்க கூடிய ஒரு ஆள் என்றவர் இவர் தான். உமைர் இப்னு வஹப் தூர இருந்தே பார்த்து எதிரிகள்கிட்ட போய்த்து சொன்னாரு, 300 சொச்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி, அவர் தான் இந்த ஆள் உமைர் இப்னு வஹப். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவர் பத்ர் யுத்தத்துல எங்கட ஆட்கள் கணக்க சொன்னவர் இவர்தான் எதிரிகள் கடையில தூண்டி விட்டவர் இவர்தான், இவன் ஒரு பொல்லாதவன் சொல்லி உடனடியா அந்த இடத்தின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதி இவன் வருகிறான், இவன் அல் காதிருல் ஃபாஜிர், இவன் பொல்லாத ஆள், துரோகம் செஞ்சிடுவான், வேண்டிய வேலைக்கு இறங்கி செஞ்சிடக்கூடிய ஆள் இவன், யா ரசூலல்லாஹ், அதனால இவனை நம்பி மட்டும் கிட்ட எடுத்துடவான்னு சொன்னான். வேறொரு ரிவாயத்துல வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய வாளையும் உடுப்பையும் இறுக்கமா பிடிச்சு கொண்டு ஆளை கூட்டி கொண்டு போனாங்க. ஏன்னா உமர் ரலிக்கு சரியான பயம், ஸல்லல்லாஹு கிட்ட போய் தனமான செஞ்சிடுவான். டக்குன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சூழ்ந்திரீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, இவன் கிட்ட பைத்திராம. இவருக்கு ஒரு பெயர் ஒன்று இருந்துச்சு, ஷைத்தானும் மின் ஷயாத்தீனி குறைஷ், குறைஷியர்கள்ல இருந்து ஒரு பெரிய ஷைத்தான் என்ற பெயர் இருந்துச்சு. அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆளாக இருந்தவர் தான் இந்த உமைர் இப்னு வஹப். இப்ப இவர் வாராரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விடுங்க அவரை, அதுகில் ஆளை விடுங்க, ஆளை கிட்ட வர விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லிட்டு வந்தாங்க, இவரை கிட்ட எடுக்க வேணாம், கொண்டு போட்டுருவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை விடுங்க, கிட்ட வர விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் எல்லாரும் இருந்தாங்க. நபி சஹாபாக்கள் சொன்னா, நீங்க கொஞ்சம் பின்னுக்காங்க, என்ன சூழ்ந்திக்கவான பின்னுக்காங்க, இவரை கிட்ட எடுங்க, இவரை கிட்ட வர சொல்லுங்க. ஆள் மோசமானால் சலாத்துக்கு தெரியும், ஆனா ஆள் இப்ப கிட்ட வந்திருக்கிறார். வந்து அன்இமு சபாஹன், அந்த காலத்துல இப்ப நாங்க குட் மார்னிங் சொல்ற மாதிரி அன்இம் சபாஹன் அன்இம் மஸாஅன் என்ற வார்த்தை பாவிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பின்னால வந்தது தானே. அப்ப இவர் வந்து காலை வந்தனங்கள் என்று சொல்லி அந்த அன்இமு சபாஹன் சொன்னார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு இதை விட சிறந்ததை தந்திக்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான், நாங்க இதை சொல்ல மாட்டோம். உமைர் சொன்னார், இது உங்களுக்கு புதுசா கிடைச்சது தானே, முந்தி நீங்களும் இதைத்தானே சொல்லிக் கொண்டிருந்த என்று சொல்லி இப்ப பேச்சா ஆரம்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா அக்தமக யா உமைர், உமைர் நீ என்னத்துக்கு வந்தேன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நான் வந்தது என் மகன் கைதியாக பிடிபட்டிருக்கிறார், அவரை விடுதலை செய்யறதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன். ஃபமா பாலு ஸைஃப் அல்லதி ஃபீ ரகபதி, கழுத்துல தொங்க போட்டுட்டு வந்திருக்கிற வாள் அது என்னத்துக்குன்னு கேட்டாங்க. கைதியை விடுவிச்சதுக்கு நீ எடுத்து வாள் எடுத்துட்டு வரணும். அப்ப இவர் டக்குன்னு கதையை மாத்தினார். உமைர், கப்பஹல்லாஹு மின் சுயூஃப்,
இந்த வாளை அல்லாஹ் கேவலமாக்கட்டும். இந்த வாளால என்னதான் லாபம் கிடைச்சிச்சு எங்களுக்கு? ஹல் அக்னத் அன்னா ஷை, எங்களுக்கு என்னமான லாபம் தந்துச்சா பத்ர்ல? நாங்கெல்லாம் தோத்தோம், இந்த வாளால தான் தோத்தோம், இந்த வாளால என்ன எங்களுக்கு கிடைச்சிச்சு என்று சொல்லி சொன்னாரு. ஸல்லல்லாஹு திருப்பி கேட்டாங்க, நீ என்னத்துக்கு வந்தாய்? நீ என்னத்துக்கு வந்தாய்? சொன்னாங்க, நான் என்ன மகனை கைதிய உரிமை விடத்தான் வந்திருக்கிறேன், கைதிய தெண்டன் தந்து கூட்டியோடு போறதுக்கு வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, மல்லதி ஷரத் அலி சஃப்வான் இப்னு உமையா ஃபில் ஹிஜ்ர், காபத்துல்லாஹ்ல ஹிஜ்ருக்கு பக்கத்துல சஃப்வான் இப்னு உமையாட்ட நீ என்ன ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்தேன்னு கேட்டான். யாருக்கு தெரியும்? 2 பேரை தவிர யாருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த காபாவுடைய சிவருக்கு பக்கத்தில் சஃப்வானோட நீ என்ன பேசிட்டு வந்த? உமைர் திக்குமுக்காடி போனார், எதிர்பார்க்க. கேட்டார், என்ன பேசுறேன்? நான் என்ன பேசுறேன்? அவர் திருப்பி கேட்கிறேன், நான் என்ன பேசினேன்? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ பொறுப்பெடுத்தா என்ன கொலை செய்யறத, சஃப்வான் பொறுப்பெடுத்தார் உன் குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டுறத, உன்னை கடனை அடைச்சிரத்த என்று சொன்னோன்னே உமைர் அப்படியே திக்கு முக்காடி சொன்னாரு, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு நான் சாட்சி சொல்றேன். எவ்வளவு பெரிய கெட்ட மனுஷன், எவ்வளவு பெரிய கெட்ட மனுஷன். உடனே சொன்னாரு, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், வஹிய நாங்க நம்பல. நீங்க வானத்தில செய்தி எல்லாம் சொல்லுவீங்க, அது இதுன்றீங்க, அதெல்லாம் நாங்க பொய் 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 என்று பரிஹசிச்சோம். ஆனா எனக்கும் சஃப்வானுக்கும் நடந்தது எங்க 2 பேரை தவிர 3வது யாருக்கும் தெரியாது யா ரசூலல்லாஹ். என்னையும் சஃப்வானையும் தவிர 3வது நபர் யாரும் இதை அறிந்திருக்கவில்லை என்று சொல்லிட்டு சொன்னாங்க, நான் உங்களை ஈமான் கொண்டு விட்டேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி சாக்கனி லிஹாதல் மசாக், அல்லாஹ் என்னை ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஈமான் கொள்ள வச்சானே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லி சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னவர்? உமைர் இப்னு வஹபை கல்ப், நாய் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, அல் ஹின்ஸீரு கான அஹப்ப இலை, பன்றி எனக்கு இந்த உமைரை விட விருப்பமாக இருந்தது. இன்றைக்கு இவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு என்ற சில குழந்தைகளை விட இவர் எனக்கு விருப்பமானவராக மாறிவிட்டார் என்று ஹஸரத் உமர், அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னத்தை காட்டுறாங்கன்றா, இவரோடு நான் வச்ச கோபம் அது மார்க்கத்துக்கான கோபம், சொந்த கோபம் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, இவர் தீனுக்குள்ளுக்கு வந்துட்டார், எனவே இவர் என்னுடைய குழந்தை போன்று ஆகிவிட்டார் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உமைர் உட்காருங்க, உமைர் உட்காருங்கன்னு சொன்னாங்க. சஹாபா கிட்ட சொன்னாங்க, அல்லிமு அஹாக்கும் அல் குர்ஆன், உங்களோட புதிய ஒரு ஆள் ஜாயிண்ட் ஆகிக்கிறார், குர்ஆனை படிச்சு கொடுங்க என்று சொன்னாங்க. அவரோட கைதிய தெண்டம் ஒன்றும் எடுக்காம விடுதலை செய்திருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால இந்த உமைர் ஸல்லல்லாஹு வந்து அனுமதி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த தீனை எதிர்க்கிறதுக்கு நான் எல்லா வழியிலையும் முயற்சி செஞ்ச ஒரு ஆள் தான், நான் தீன் வளராம ஈக்கிறதுக்காக வேண்டி எல்லா வழியிலையும் பாடுபட்ட ஒரு ஆள் நான், எனக்கு அனுமதி தாங்க, நான் மக்காவுக்கு போய் இந்த தீனை சொல்லணும், பகிரங்கமாக இந்த தீனை மக்களுக்கு எத்தி வச்சணும், எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குரிய அனுமதியை கொடுத்தாங்க. இப்ப உமைர் திருப்பி மக்காவுக்கு போறாரு. இதுக்கு இடப்பட்ட காலத்துல சஃப்வான் நிக்கிறாரு, இவர் மக்கால் ஆட்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி கொண்டிருந்தார். என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட போறீங்க, பத்ர்ல நடந்த சோகம் எல்லாம் மறந்து போவீங்க. ஏன்? உமைர் போவாரு, வேலையை முடிப்பாரு, நல்ல செய்தி ஒன்று வரும். இதைத்தான் எதிர்பார்த்து மக்காவாசிகளுக்கு சொல்லி கொண்டிருந்தாரு, நல்ல செய்தி ஒன்று வரும், உங்களுக்கு பத்ர்ல கவலை எல்லாம் இல்லா போய் திரும்பி சொல்லி. வாராக்கள்கிட்ட எல்லாம் கேட்டாரு, மதீனால ஏதாவது நடந்துக்குதா, மதீனால என்னமா நடந்துச்சா, மதீனால ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா, விசேஷமா நடந்துச்சான்னு கேட்டுக்கொண்டிருந்தாரு. அதுக்கு பின்னால்தான் அவருக்கு செய்தி கிடைச்சது, நான் அனுப்பினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தூதுவராக அழைப்பாளராக திரும்பி வரார் என்ற செய்தி அவருக்கு கிடைச்சது. சொன்னார், அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னலில்லாஹி அலைய அல்லா அன்ஃபஅஹு பினஃபகத்தி, நான் இவருக்காக இது போற ஒரு சொட்டும் செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த சஃப்வான் சத்தியம் பண்ணுகிறார். உமைர் வந்து மக்கால மக்களுக்கு மத்தியில பாருங்க, எந்த காலம் மக்கால வந்து தீனை சொல்ல முடியாத காலத்துல உமைர் மக்கால வந்து தீனை சொல்லி பலரை இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு காரணமாக உமைர் மாறினார். கண்ணியமானவர்களே, நீண்ட காலத்துக்கு பின்னால மக்காவுடைய வெற்றியின் போதும் இந்த சஃப்வான் தீனை எதிர்த்தார். அந்த நேரத்துக்கு பின்னால் இந்த சஃப்வான் தனக்கு செஞ்ச நன்றி, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து என்ன சொன்னாரே, தன்னுடைய குடும்பம் வேற, இவருடைய நன்றிக்காக வேண்டி உமைர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சஃப்வானுக்காக மன்னிப்பு கேட்டு இந்த சஃப்வானுடைய இஸ்லாத்துக்கும் இந்த உமைர் காரணமாக இருந்தார் என்றது இன்ஷா அல்லாஹ் நாங்க மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் உள்ள பகுதியில படிப்போம்.